பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க. கோமதி இருந்துட்டு, என்ன மீனா உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தியா, அவங்கக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்படி அதிர்ச்சி ஆனீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அதிர்ச்சி ஆனாங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, லோன் விஷயம் தானே, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம் வைக்க போகிறத பற்றி சொல்ல வராங்க. பாண்டியன் வர்றதுனால கோமதி சொல்லாமல் மறுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ஒரு வயல் இருக்கான், அது வந்து கதிர் வந்து ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்கும் செந்தில் தம்பிக்கு வந்து 10 லட்ச ரூபாய் பணத்தை வந்து கொடுக்கறதா பேசியிருக்காங்க. இவருக்கு ரூபா கூட தரமாட்டேன்றாங்கம்மா. இது பொதுவான சொத்து, எல்லாருக்கும் தரதான நியாயம். ஆனால் இவங்க தராமல் அவங்க 2 பேருக்கு மட்டும் பிரிக்கிறதுல என்ன நியாயம்? உன் புருஷனை எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா, நான் கூட அவர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனால் நீ தான் என்னை ஏமாத்துறேன்னு சொல்லி மறுபடியும் குழந்தை விஷயத்தையும் அதே மாதிரி படிப்பு விஷயத்தையும் பேசி என்னை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாரடி மயில் உஷாராக இருந்து பொழைச்சிக்கோ. இப்போ அந்த செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை வந்துருச்சு. அடுத்ததாக கதிர் வந்து ட்ராவல்ஸ் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் உன் புருஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நடு ரோட்டில் தான் நிற்க போகிறாங்க. உஷாராக இருந்து பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னானாலும் சரி, உன் புருஷன் பேசக்கூடாதுன்னு சொன்னாரா, நீ போய் உன் மாமனார்கிட்ட பேசுறி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.